Hi guys, இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாட்டிக் கீவேர்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த ஸ்டாட்டிக் கீவேர்ட் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம். எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இந்த ஸ்டாட்டிக் கீவேர்டோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்றப்ப, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாட்டிக் கீவேர்ட் அப்படின்றது பிலாங்ஸ் டு அ கிளாஸ் இட் செல்ஃப். இப்போது ஸ்டாட்டிக்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸில் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து அந்த கிளாஸ்க்கு சம்மந்தப்பட்டது, அந்த கிளாஸ்க்காக நம்ம க்ரியேட் பண்ணுற ஆப்ஜெக்ட் சம்மந்தப்பட்டது கிடையாது. உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நல்லா கவனிங்க, இங்கே வந்து ஒரு பப்ளிக் இல்லை ஜஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட் இன்ட் மார்க் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போது இந்த மார்க் வந்து கிளாஸ் சம்மந்தப்பட்டது கிடையாது, இந்த மார்க் வந்து ஆப்ஜெக்ட் சம்மந்தப்பட்டது. இதுக்காக நம்ம க்ரியேட் பண்ண போகிற இன்ஸ்டன்ஸ் சம்மந்தப்பட்டது. நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மெயின் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போது இந்த S1 ஸ்டூடெண்ட்டோட மார்க்கை நான் வந்து 67ன்னு வைக்கிறேன். ஓகேவா? அடுத்து நான் S2ஓட ஸ்டூடெண்ட்டோட மார்க்கை வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். S2 ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்து என்னன்னு சொல்லி நான் செட் பண்ணுறேன், ஒரு 15 சொல்லி செட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது நான் S2 ஸ்டூடெண்ட்டோட மார்க்கை நான் வந்து S2 டாட் மார்க்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து அவுட்புட் என்ன வரும்? S2 ஸ்டூடெண்ட்டோட மார்க் என்ன? 50. கரெக்டாக எனக்கு அவுட்புட் 50 தானே வரும், 50 வருது. இதே S1 ஸ்டூடெண்ட்டோட மார்க் என்னென்னு வரும்? S1 ஸ்டூடெண்ட்டோட மார்க் என்னென்னு வரும்? 67ன்னு வருது. ஓகே, இந்த இடத்துல இன்ட் மார்க்குக்கு பதிலாக நான் ஸ்டாட்டிக் இன்ட் மார்க்குன்னு மாற்றுறேன். ஓகே, ரொம்ப சிம்பிள். ஸ்டாட்டிக் இன்ட் மார்க்குன்னு சொல்லி மாற்றுறேன். இப்போ நான் S2 டாட் மார்க்னு சொல்லி செக் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன வரும்? 15 சொல்லி வந்துருச்சு. இப்போ நான் S1 டாட் மார்க்னு சொல்லி நல்லா நோட் பண்ணுங்கள், S1 டாட் மார்க்னு சொல்லி போடுறேன். S1 டாட் மார்க் என்னென்னு செட் பண்ணியிருக்கேன்? 67ன்னு செட் பண்ணியிருக்கேன். இப்போ S1 டாட் மார்க் என்னன்னு சொல்லி நான் பார்க்குறேன். இப்போது இதை நான் ரன் பண்ணி இதோட அவுட்புட் செக் பண்ணுறேன். எனக்கு 15 வருது, 67 வரல. ஓகே, நல்லா கவனிங்க, ஸ்டாட்டிக்குன்னு நம்ம போடுறது கிளாஸ் சம்மந்தப்பட்டது, ஆப்ஜெக்ட் சம்மந்தப்பட்டது கிடையாது. அதாவது நல்லா கவனிங்க, இப்போ ஒரு கிளாஸ் ஏல m ஈக்குவல் டு 10ன்னு இருக்குது அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம், A1 A2 A3 அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இப்போ நீங்கள் A1 டாட் m ஈக்குவல் டு 20ன்னு மாற்றுறீங்க அப்படின்னா மெயின் கிளாஸில் இருக்கிறதே 20ஆக மாறிடும். அப்போ நீங்கள் A3 டாட் m என்னன்னு பார்த்தீங்கன்னா 20ஆக தான் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட் சம்மந்தப்பட்டது கிடையாது. நீங்கள் ஸ்டாட்டிக்கில் க்ரியேட் பண்ணுறது கிளாஸ் சம்மந்தப்பட்டது. நீங்கள் எந்த இன்ஸ்டன்ஸை வச்சு S1ன்றது ஒரு ஆப்ஜெக்ட், S2ன்றது ஒரு ஆப்ஜெக்ட், S3ன்றது ஒரு ஆப்ஜெக்ட், நீங்கள் எந்த ஆப்ஜெக்டை வச்சு கடைசியாக அதோட வேல்யூவை மாற்றுறீங்களோ அந்த வேல்யூ தான் எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இப்போது m ஈக்குவல் டு 20 இருக்குது, யாராவது கடைசியாக m ஈக்குவல் டு 13 மாற்றினாங்கன்னா இந்த எம்மோட வேல்யூ என்னவாக தான் இருக்கும்? எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே 1 2 3 3 ஆப்ஜெக்ட்டுக்குமே எம்மோட வேல்யூ 30ஆக தான் இருக்கும். யாராவது ஒருத்தர் 15 மாற்றினாங்கன்னா 3 ஆப்ஜெக்ட்டுக்குமே 50ஆக தான் இருக்கும். இதை நம்ம எந்த இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, லெட்ஸே இப்போது ஒரு மார்க் வேணாம், இது வந்து மார்க்காகவே இருக்கட்டும். இப்போது ஒரு காலேஜில் வந்து ஒரு பிரின்சிபல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிரின்சிபல் மாறுறாங்க. ஓகேவா? ஸ்டாட்டிக் ஸ்ட்ரிங் டீச்சர்னே வச்சுக்கலாம் ஈக்குவல் டு பிரவீன்னு ஒரு ப்ரொஃபஸர் இருக்கார். எல்லா டீச்சருக்குமே ப்ரொஃபஸர் யார்? பிரவீன் தான். ஓகேவா? ஸோ இப்போ நான் 2 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து மார்க் செட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போது S1 டாட் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோட டீச்சர் யாருன்னு நான் பார்க்குறேன். பிரவீன். செகண்ட் ஸ்டூடெண்ட்டோட டீச்சர் யாருன்னு பார்க்குறேன், அதுவும் யார்? பிரவீன். திடீர்னு வந்து டீச்சர் வந்து மாறுறாரு. அப்போது நான் என்ன பண்ணலாம், S2லேருந்து அதாவது செகண்ட் ஸ்டூடெண்ட் வந்து டைரெக்டாக டீச்சரோட நேமை மாற்றலாம். என்னென்னு மார்க்குன்னு சொல்லி மாற்றலாம். டீச்சரோட பேர் லூக்குன்னு சொல்லி வச்சுக்கலாம்.
இப்போது S1க்கும் S2லேருந்து தான் நான் மாற்றிருக்கேன். ஆனால் S1க்கும் மாறி இருக்கும் லூக்கனு. இது ஏன் நடக்குது அப்படின்னா, நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் ஸ்டாட்டிக் வேல்யூவை மாற்றுறது ஆப்ஜெக்டை வச்சு கிடையாது. இதை நீங்கள் நல்லா கவனிங்க. இப்போ நான் இங்கே இருக்கிற இந்த டீச்சர் அப்படின்ற இந்த வேரியபிளை நான் எப்படியும் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஜெக்ட் வச்சு ஆக்சஸ் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் வச்சு ஆக்சஸ் பண்ணாமல் நான் டேரெக்டாக கிளாஸ் நேமை வச்சு ஆக்சஸ் பண்ணலாம். இப்படி தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும். ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஸ்டாட்டிக்கை நீங்கள் ஆப்ஜெக்ட் வச்சு ஆக்சஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஆப்ஜெக்ட் வச்சு ஆக்சஸ் பண்ணாலும் ஆக்சஸ் ஆகும், பட் அது குட் ப்ராக்டிஸ் கிடையாது. கிளாஸ் நேமை வச்சு ஆக்சஸ் பண்ணணும். ஓகேவா? ஏன் அப்படின்னா இது கிளாஸ் சம்மந்தப்பட்டது, ஆப்ஜெக்ட் சம்மந்தப்பட்டது கிடையாது. ஸோ இப்போ நான் S1ஓட டீச்சர் யாருன்னு பார்த்தாலும், நான் ஓவராலாக இந்த கிளாஸுக்கு சம்மந்தப்பட்ட இந்த டீச்சரை நான் எப்போ வேணாலும் அந்த கிளாஸ் நேமை வச்சு அந்த வேரியபிளை மாற்றிக்கலாம். ஓகே? ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்டாட்டிக்னா என்னென்னு சொல்லி புரிஞ்சிருக்கும். ஓகே? ஸ்டாட்டிக் அப்படின்றது எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் ஷேர் பண்ணப்பட்ட ஒரு வேல்யூ. ஓகே? இது கிளாஸ் சம்மந்தப்பட்டது. அண்ட் தென் இப்போ நீங்கள் வந்து ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் கூட க்ரியேட் பண்ணலாம். ஸ்டாட்டிக் void display. ஓகேவா? இதையும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட் தேவையில்லை. இதையும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட் தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலாம், ஸ்டாட்டிக் மெத்தடாக இருந்தாலும் சரி, ஸ்டாட்டிக் வேல்யூவாக இருந்தாலும் சரி, நீங்கள் டேரெக்டாக கிளாஸ் நேம் வச்சு கால் பண்ணலாம். ஸ்டூடெண்ட் டாட் டிஸ்பிளே, நான் டேரெக்டாக கிளாஸ் நேம் வச்சு கால் பண்ணலாம். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன், எனக்கு ஹலோன்னு சொல்லி அவுட்புட் வருது. ஓகே? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு இன்னொன்று பண்ணி காட்டுறேன், நல்லா கவனிங்க. இப்போ இந்த மெயின் கிளாஸில் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின்னு சொல்லிட்டு இங்கே எனக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. கரெக்டாக? மெயின் ஃபங்க்ஷன். இந்த மெயின் ஃபங்க்ஷன் என்னது? ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன். கரெக்டாக? இப்போ நான் இங்கே மேலே int a = 10ன்னு சொல்லி நான் க்ரியேட் பண்ணுறேன் இந்த கிளாஸ்க்குள்ளே. இப்போ நான் சிஸ்அவுட்டில் இந்த ஏவை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன், எனக்கு எரர் வருது. ஏன் அப்படின்னா ஏ வந்து ஸ்டாட்டிக் கிடையாது. ஒரு ஸ்டாட்டிக் மெம்பரால் இன்னொரு ஸ்டாட்டிக் மெம்பரை மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இங்கே int a வந்து ஸ்டாட்டிக் கிடையாது, அதனால் என்னால் அதை இங்கே ஆக்சஸ் பண்ண முடியல. ஒருவேளை இதை நான் ஸ்டாட்டிக்னு மாற்றினேன் அப்படின்னா இப்போ என்னால் இதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டாட்டிக் மெம்பரால் தான் ஸ்டாட்டிக் வேல்யூவை ஆக்சஸ் பண்ண முடியும். இங்கே இந்த ஃபங்க்ஷன் ஸ்டாட்டிக்காக இருக்கிறதுனால இந்த ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனால் ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிளை மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டாட்டிக்கில் நமக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது. ஸ்டாட்டிக் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. இங்கே வந்து நான் ஹெலோன்னு சொல்லி போடுறேன். இங்கே வந்து ஒரு ஸ்டாட்டிக் பிளாக் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸ்டாட்டிக் கர்லி ப்ராக்கெட், இங்கே வந்து சிஸ்அவுட் போட்டு நான் ஹேதர்னு க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன், ஹேதர்னு சொல்லி எனக்கு ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. அப்போது எப்போல்லாம் இந்த கிளாஸ் ஃபஸ்ட்டு எனக்கு லோட் ஆகுதோ அப்போது எனக்கு இந்த ஸ்டாட்டிக் வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகே? இப்போ நான் இங்கே வந்து ஒரு சில ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன் மெயின் கிளாஸுக்கு. மெயின் கிளாஸ் m1 = நியூ மெயின் கிளாஸ், மெயின் கிளாஸ் m2 = நியூ மெயின் கிளாஸ். 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறேன். எனக்கு இப்போது இது எத்தனை டைம் பிரிண்ட் ஆகும்? திங்க் பண்ணுங்கள், இது எத்தனை டைம் பிரிண்ட் ஆகும்? இப்போ நான் திரும்ப ரன் பண்ணுறேன். இதை ஒரே ஒரு டைம் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. நான் 2 தடவை ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாலும் இது எனக்கு ஒரே ஒரு தடவை தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஏன்? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிளாஸ் எப்போ லோட் ஆகுதோ அப்போ மட்டும் தான் லோட் ஆகும். ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸுக்கும் இது வந்து நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆகாது. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்டாட்டிக்னா என்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே? ஸோ ஜென்ரலாக ஸ்டாட்டிக் கீவேர்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸ்டாட்டிக் ஃபீல்ட்ஸ்னால் என்னென்னு சொல்லி பார்த்தோம். ஷேர்ட் அக்ராஸ் இன்ஸ்டன்சஸ், எல்லா இன்ஸ்டன்சஸ்க்குமே நம்ம வந்து அந்த சேம் வேல்யூ வந்து ஷேர் ஆகும். ஓகே? ஸ்டாட்டிக் ஃபீல்டு வந்து எப்போல்லாம் கிளாஸ் லோட் ஆகுதோ அப்போது வந்து ஸ்டாட்டிக் ஃபீல்டு வந்து அலோகேட் ஆகும். எப்போல்லாம் கிளாஸ் அன்லோட் ஆகுதோ அப்போது இந்த ஸ்டாட்டிக் ஃபீல்டு வந்து டீஅலோகேட் ஆகிரும். ஓகே? ஸோ ஸ்டாட்டிக் ஃபீல்டை வந்து டேரெக்டாக நம்ம கிளாஸ் நேமை வச்சு ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்டு
ஒரு ஸ்டாட்டிக் மெம்பரால் தான் இன்னொரு ஸ்டாட்டிக் மெம்பரை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸ்டாட்டிக் பிளாக்ஸ், a static block is used for static initialization of a class. ஓகே, எப்போல்லாம் கிளாஸ் ஃபஸ்ட்டு லோட் ஆகுதோ அப்போ மட்டும் இந்த பிளாக் வந்து நமக்கு ரன் ஆகும். ஸோ ஓவராலாக இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் கீவேர்ட்ஸ் வந்து எஃபெக்டிவாக ரிசோர்ஸஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு, பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, நம்மளோட கோட் எல்லாத்தையும் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்டாட்டிக்னா என்னன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். See you next video. Bye bye.